என் தங்கமே, இந்த கருப்பன் உன் இல்லத்திற்கு வந்தபொழுது அங்கிருந்த ஒரு பொருளைக் கண்டு நான் அதிர்ச்சியுற்றேன். இந்த பொருள் இங்கிருந்தால் உனக்கு கஷ்டம்தானே வந்து கொண்டிருக்கும். என் பிள்ளை, அது தெரியாமல் நீ அதனை அங்கே வைத்திருக்கின்றாய். அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உண்மையில் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு நியாயம் என்று தோன்றியது என்றால் உடனே அந்த பொருளை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிடு. இல்லை கருப்பா, நீ சொல்வது தவறு, இந்த பொருளை இங்கே வைத்திருக்கலாம் என்று நீ சொல்வாயானால் அதன் பிறகு அது உன்னுடைய விருப்பம். உன் அப்பன் எனக்கு தெரிந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை கருத்தில் கொண்டு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்ற, நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைய அப்பன் உன்னை தேடி வருகின்றேன். கருப்பனின் எண்ணங்களில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்கின்றது. ஒரு நொடிப்பொழுதிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிடக்கூடாது என்பதில் அப்பன் அத்தனை தெளிவாக இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா செயல்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். எண்ணற்ற மாற்றங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல அதிரடி திருப்பங்களை நடத்தி கொடுக்க வேண்டும். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் உனக்கு தருகின்ற செய்தியிலிருந்து நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் பண பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. அதற்காக பணம் உன் கைகளுக்கு வரவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எவ்வளவு வருகின்றதோ அதை தாண்டிய செலவுகள் உனக்கு ஏற்பட்டு விடுகின்றது. நீ நினைத்தால் கூட அந்த செலவை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நீயும் குறைக்க நினைக்கின்றாய், ஆனாலும் முடியவில்லை. இங்கு ஒரு விஷயம் என்றால் அங்கு ஒரு விஷயம் என்று ஒவ்வொரு கஷ்டங்களாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் என் பிள்ளை, உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள துடிக்கும் பொழுது, எத்தனையோ உன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நொடி பொழுதும் உன்னுடைய முயற்சியிலிருந்து நீ பின்வாங்காமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த விஷயம் உனக்கு அது கிடைப்பதை தடுத்து நிறுத்தி விடுகிறதே என்பதுதான் இந்த கருப்பனின் வருத்தம். என் பிள்ளை, தெரிந்தால் அதை நீ நிச்சயமாக செய்திருக்க மாட்டாய். உனக்கு அது தெரியவில்லை, அதனால் அந்த விஷயத்தை நீ கண்டு கொள்ளாமல் இருக்கின்றாய். ஆனால் உன் அப்பன் கருப்பன் அப்படி அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று சொன்னவுடன் அந்த பிரச்சனை எதனால் வருகின்றது, ஏன் வருகின்றது என்பதனை உன் கருப்பன் நான் தெளிவாக அலசி ஆராய்ந்து பார்ப்பேன் அல்லவா? நம் பிள்ளை எதற்காக இத்தனை கஷ்டப்படுகின்றது, எதனால் என் பிள்ளையின் உழைப்பு எவ்வளவு இருந்தாலும் அதற்கு ஏற்ற பணம் என் பிள்ளையின் கைகளில் நிலைக்கவில்லை என்பதனை நிச்சயமாக இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இதை நான் கண்டுபிடித்த உடனேயே, எனக்கு இந்த விஷயம் புரிந்து கொண்ட உடனேயே உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விட்டேன். உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி உன்னை அதை திருத்தச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ள போகின்றாய். நல்ல நேரம் வரும்பொழுது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் நடக்கும், பல நல்ல திருப்பங்களும் நடக்கும். எண்ணற்ற உண்மைகள் என்றும் உன்னை வாழ வைக்கும். எதிர்பாராத நேரத்தில்
நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன் கைகளுக்குள் வந்து சேரும். இதற்காகத்தான் இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று என் பிள்ளை நினைத்து நமக்கு ஆசைப்பட்டது எல்லாம் கிடைத்து விட்டது என்று பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த கருப்பன் உனக்கு நடத்தி கொடுப்பான். நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயம் உனக்கு புரிந்து அதை நீ சரி செய்து விட்டாலே போதுமே. என் பிள்ளையே, இனிமேல் என்ன நடந்தாலும் உன் அப்பன் அதற்காக முன் வந்து உன்னை தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள். ஒரு காரியம் உன் இல்லத்தில் நடக்கும் பொழுது அதை எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை தெரிந்திருந்தால் கூட நீ இப்படியே கஷ்டப்படட்டும் என்று நினைத்து விட்டாலும் விட்டிருப்பார்கள் அல்லவா? அதனால் இதுவெல்லாம் யாரும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. உனக்காக உன் அப்பன் நான் சொல்கின்றேன் அல்லவா? உனக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்றவுடன் உன் அப்பன் நான் ஓடோடி வருகின்றேன் அல்லவா? அதனால் வேறு எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. நான் தருவது ஒவ்வொன்றுமே என்றும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் கொடுப்பதாக இருக்கும். இப்பொழுதும் அதுபோல இந்த வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எந்த நிலையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும், எந்த நிலையில் உனக்கு துன்பங்களை கொடுத்திருந்தாலும், என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்தது போல மாறும். தெய்வம் நமக்காக இருக்கிறது என்பதனை நீ நம்புகிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு ஒருபொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் மாறாமல் இருக்கும்படி, உன்னுடைய நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்காமல் இந்த கருப்பன் உனக்காக எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பான் என்பதனை நீ நம்பிவிட வேண்டும். என் பிள்ளையே, அப்பன் நினைத்து விட்டால் இங்கு சாதிக்க முடியாதது ஏதேனும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதா? நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்பொழுது கருப்பன் இப்படி ஒரு பொருள் இங்கே இருக்கிறது, அதை நீ எடுத்துவிடு என்று நான் சொல்கிறேன் என்றால் அதை உடனடியாக நீ செய்ய வேண்டும் அல்லவா? மாறாக அப்பனை சந்தேகிப்பதோ அல்லது கருப்பன் ஏதாவது சொல்லிவிட்டு செல்வார், எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று நீ நினைத்தாலோ எப்படி எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்ததாக அது மாறும்? கருப்பனுக்கு சரியானபடி ஒத்துழைப்பு கொடுத்தால்தானே அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக சரி செய்து கொடுக்க முடியும். உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்த முடியும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் கொண்டு, உனக்கான நம்பிக்கையை கொண்டு, கருப்பன் சொல்வது போல செய்து, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். கஷ்டங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை, யாருக்கும் அது நடக்காமலும் இல்லை. ஆனாலும் என் குழந்தை, உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை நீ சரியாக கவனத்தில் கொண்டிருந்தாயானால் இந்த கஷ்டம் கூட உனக்கு வந்திருக்காது என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, அப்படி என்ன பொருள் இருந்தது? அதுவும் உன்னுடைய பணவரவை தடுத்து நிறுத்துகின்ற பொருள் அல்லவா? என் பிள்ளையே, சரியான கவனத்தில் கொண்டு கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேள். உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கின்ற அறையில் உடைந்த ஒரு பொருள் கிடக்கின்றது. என் பிள்ளையே, உடைந்த பொருள் எப்பொழுதுமே, அதிலும் குறிப்பாக பணம் வைக்கின்ற அறையில் இருக்கக்கூடாது. உன்னுடைய இல்லத்திற்குள்ளேயே அதை வைப்பது தவறுதான். பூஜை அறையில் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதுபோல பணம் வைக்கின்ற அறையிலும் அது இருக்கக்கூடாது. உடனே அதனை அப்புறப்படுத்து. என் பிள்ளையே, லக்ஷ்மி தாயானவள் வந்து தங்கி இருக்கின்ற ஓரிடத்தில் அங்கு வருகின்ற நேரத்தில் இது போன்ற எதிர்மறை விளைவுகளை உருவாக்கக்கூடிய பொருட்கள் அங்கு இருக்கும் பட்சத்தில் தெய்வம் அங்கே தங்கி இருக்காமல் வெளியேறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் வராமல் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்கான நேரம், உனக்கான வாய்ப்பு, இது உனக்கான வாழ்க்கை. நீ நினைத்தது போல எல்லாம் மாறிவிட வேண்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் அப்படியே உன் கைகளில் கிடைத்து விட வேண்டும். நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும், உன்னுடைய ஒவ்வொரு உழைப்பிற்கும் உனக்கான நல்ல பதில் கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த பதிலை என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற பொழுதில் கருப்பன் உனக்கு அதனை கொடுக்க நினைக்கின்றேன். என் தங்கமே, இதுபோல ஏற்கனவே உடுத்திய ஆடையை, அதாவது புதிய ஆடையை அழுக்கு களையாமல் அதனை அப்படியே இன்னொரு முறை போட்டுக்கொள்ளலாம் என்று அந்த பீரோவில் நீ வைத்து விடுகின்றாய். அதாவது அழுக்கான ஒரு பொருள் அங்கே இருக்கலாமா? நன்கு துவைத்து மடித்து வைத்த பொருட்களை தானே உள்ளே வைக்க வேண்டும். நீ ஏற்கனவே ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதை மீண்டும் நீ உள்ளே வைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்காதா? நாம் தெய்வத்தை தங்கி இருக்க வைக்க அங்கு நம்மாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை செய்ய விடாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? எப்பொழுதும் இது போன்று உடுத்திய ஆடையை நீ அதனை துவைக்காமல் உள்ளே வைக்காதே. அதுபோல கிழிந்த துணிமணிகளையும் அங்கு கொண்டு சேர்க்கக்கூடாது. உடைந்த கண்ணாடி துகள்கள் உள்ளே இருக்கவே கூடாது. இதில் எப்பொழுதும் என் பிள்ளை கவனத்தில் இருந்து கொள். இது யாருக்கு பொருந்தும் தெரியுமா? உண்மையான உழைப்பும் நல்ல முயற்சியும் கொண்டு பணவரவு இல்லத்தில் எப்பொழுதும் இருந்தும் தன் கையில் நிற்காதவர்களுக்கு, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதற்கு பலனில்லாமல் போகின்றவர்களுக்கு, எவ்வளவு விஷயங்களையோ செய்து இந்த வாழ்க்கையில் நாம் நன்மையை தேட நினைக்கும் பொழுது எங்கிருந்தாவது நமக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கின்றவர்களுக்குத்தான் இது பொருந்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையினுடைய அழகான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கின்றது. இனி என்ன நடந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட வேண்டும். உனக்கான நல்ல நேரத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வருகின்றது என்பதனை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு எந்த நேரத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் நீ மனநிறைவோடு இருந்து விட்டால் போதும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய இல்லத்தில் எந்த அளவிற்கு இருக்கின்றது, எந்த அளவில் உனக்கு வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எப்பொழுதும் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாததாக நீ பொடி பொடியாக ஆக்கி விடுவாய். நல்ல நேரத்தை உன் அப்பன் உனக்கு கொடுத்து விட்டேன். இனிமேல் இதையெல்லாம் சரி செய்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நீ பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும், நம்பிக்கையோடு நீ எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் இனி என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கருப்பன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கோடான கோடி வார்த்தைகளுக்கு அது சமம், கோடான கோடி நன்மைகளுக்கு அது சமம் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பனின் வார்த்தைகள் உன் மனதை தொட்டது என்றால் சட்டென்று அதனை நீ சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ பயன்படுத்திக்கொள். பல்வேறு முயற்சிகளை தாண்டியும் உனக்கு நல்லது மட்டும் நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த இடர்களையும் நீ களைந்தெறிய வேண்டும் அல்லவா? அப்பன் சொல்வதை கேட்டு என் பிள்ளை இதிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள். மீண்டும் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் உன்னை நீ மீட்டெடுத்துக்கொள். நல்லது நடக்கும் என்றென்றும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். கருப்பனின் மீது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை, இந்த பொருட்களை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்து. அதன் பிறகு பார் உன் இல்லத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களை. உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலனும் கிடைக்கும். அது உன் கைகளில் தங்கிவிடவும் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே,
இந்த தீய சக்திகளை எல்லாம் வேறறுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த வந்த இந்த கருப்பன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.